அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிப்ஸ் டு அவாய்ட் ஸ்லீப். நம்ம எப்படி தூக்கத்தை அவாய்ட் பண்ணி நம்ம ஸ்டடியில் ஃபோக்கஸாக படிக்கிறதுன்னு இன்றைக்கி ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 1, சூஸ் குட் பிளேஸ் ஃபார் யுவர் ஸ்டடி. நம்ம தூக்கத்தை அவாய்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணி உட்காரணும். இந்த இடத்துல உட்காந்து படிக்கும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தாட் வரணும். சப்போஸ் நீங்கள் படிக்கும்போது சோஃபாவில் உட்காந்து படிக்கிறீங்கன்னா சாஞ்சிக்கிட்டு அல்லது படுத்திக்கிட்டோலாம் படிக்கக்கூடாது. அப்படிலாம் படித்தா அது உங்களுக்கு இன்னும் தூக்கத்தை தான் வர வைக்கும். நீங்கள் சேரில் உட்காந்து படிக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு ஆக்டிவாக உங்களால் படிக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 2, ஸ்டடி இன் பிரைட் ஸ்பேஸ். படிக்கும்போது எப்போதுமே நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துல தான் படிக்கணும். நீங்கள் வெளிச்சம் குறைவான இடத்துல படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரும். லைட் லேம்ப் வெளிச்சத்துலேயோ அல்லது லைட் கம்மியாக இருக்க வெளிச்சத்துலேயோ படிக்கக்கூடாது. அப்படி படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பிரைட்டான ஸ்பேஸில் படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர்றதை அவாய்ட் பண்ணி நல்ல கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் படிக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 3, அவாய்ட் ஹெவி ஃபுட். படிக்கும்போது ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஃபுட் சாப்பிட்டு படிக்க உட்காரும்போது உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும். ஸோ அதனால் ரொம்பவே கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. எப்போதுமே எம்டி ஸ்டொமக்கில் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க அல்லது நட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் லைட் வெயிட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் படிக்க போகிறதுனால உங்களால் நல்ல பிரிஸ்காக படிக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 4, ஃபைண்ட் எ பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்டடி. பகல் டைமில், அதாவது மார்னிங், நீங்கள் எப்போதுமே தியரி மாதிரி இருக்க சப்ஜெக்டை படிக்கணும். மதிய டைமில் தியரி மாதிரி இருக்க சப்ஜெக்டை படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம்தான் வரும். ஸோ அதனால் மார்னிங் கஷ்டமான சப்ஜெக்டையும் ஈவினிங் ஈஸியான சப்ஜெக்டையும் படிங்க. ஸோ இப்படி படிக்கும்போது ஸ்டடியில் இன்னும் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். டிப்ஸ் நம்பர் 5, இன்டேக் வாட்டர். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும். வாட்டர் அதிகமாக குடிக்கும்போது நம்ம பிரெயின் அண்ட் பாடி ரொம்பவே ஹைட்ரேட்டாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எனர்ஜியாகவே இருப்போம். சீக்கிரம் டயர்டாக மாட்டோம். நம்ம ஒன்ஸ் டயர்ட் ஆகிட்டோம்னா நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் வாட்டர் இன்டேக் பண்ணிக்கோங்க. உங்களால் இன்னும் நல்லா பிரிஸ்காக படிக்க முடியும்.